என்னைக்காவது நீங்க இந்த மாதிரி ஸ்பெஷலான அதாவது பைபாஸ் ஓரமா உட்காந்து அப்படியே இந்த பைபாஸ்ல போற வண்டி எல்லாம் ரசிச்சிருக்கீங்களா? எனக்கு இன்னைக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அண்ட் கண்டிப்பா உங்களுக்காக ஒரு சூப்பரான விஷயமும் காத்துட்டு இருக்காது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலான சட்டுப்புடு சமையல் பாத்துட்டு வாங்க. ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்க ஷெஃப் தீனா. இன்னைக்கு என்னோட சட்டுப்பட்டு சமையல ஒரு அருமையான சூப்பரான டிஷ் பண்ண போறாங்க. அந்த டிஷ் என்னன்னா முர்க் கபாப். அதாவது முர்க் கபாப்னா தந்தூர்ல தான் பண்ணுவாங்க. தந்தூர் இந்த கிரில் பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து தந்தூர் மேரினேஷன் பண்ணி நம்ம வந்து வீட்டில் இருக்க தவாலியை வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்க போறோம். இது எப்படி பண்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்ப்போமா. மஸ்டர்ட் ஆயில், கஸ்தூரி மேத்தி, சாட் மசாலா, இஞ்சி, பச்சை மிளகாய், காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, அஜ்வைன், சிக்கன், தயிர், உப்பு, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ். இதாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இப்போ இந்த டிஷ்ஷை எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இந்த நான்ஸ்டிக் பண்ண சூடாகணும், அதனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இப்போ ஸ்டைலில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு தேவையான மசாலா பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது சொல்லி தரேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டு மஸ்டர்ட் ஆயில். மசாலா வந்து நீங்கள் பெரிய ஸ்பூன் எடுத்து நீங்கள் 2 ஸ்பூன் போட்டால் போதும் மசாலா ஆயில். அதாவது ஒரு சிக்கன் 100 கிராம் சிக்கனுக்கு 2 ஸ்பூன் ஆயில் போட்டால் போதும். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி பவுடர். கஸ்தூரி மேத்தினா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது கஸ்தூரி மேத்தினா வெந்தய இலை. இப்போது இந்த கஸ்தூரி மேத்தியை வந்து அதில் போடுறேன். பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி, பச்சை மிளகாய், இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். நம்ம வீட்டில் சில்லி பவுடர் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் மாறும். அதெல்லாம் கலர் ப்ராப்பரான கலர் கிடைக்காது. அது இல்லாமல் நம்ம வீட்டில் சில்லி பவுடரில் வந்து மஞ்சள், தனியா இதெல்லாம் போட்டு அரைப்பாங்க. ஆனால் இதில் வந்து வெறும் மிளகாய் போட்டு மட்டும் அரைச்சி வச்சுருக்காங்க. ஸோ நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு பிஞ்ச் கரம் மசாலா, இப்போ சிட்டி கரம் மசாலா போட்டால் போதும். ஓமும் லைட்டாக க்ரஷ் பண்ணி போடுறேன். ஓமு நிறைய போடுறோன்னா லைட்டாக போட்டால் போதும். தயிர் போடுறேன். உப்பு, டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம போட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பீட் பண்ணுங்க. இந்த மசாலா நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். இந்த சிக்கனை வந்து இப்போ நம்ம இதில் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். தந்தூரி மேரினேஷன் வந்து என்றைக்குமே வந்து சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு குறைஞ்சி வந்து ஒரு அரை மணி நேரமாக ஊறணும். அப்போ தான் அந்த மசாலா வந்து நல்லா அந்த சிக்கனோட கோட்டிங் ஆகும். அந்த மசாலா நல்லா கோட்டிங் ஆகிருக்கு. இப்போ இந்த சிக்கனை வந்து மிளகா தனித்தனியாக போடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா அந்த மசாலா வந்துடும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அந்த மசாலா தனித்தனியாக வந்துடும். ஏன்னா இது கோட்டிங், அதாவது பைண்டிங் வந்து எதுவும் கொடுக்கல. அதாவது அந்த சிக்கனில் ஒட்டுற அளவுக்கு நம்ம பைண்டிங் எதுவும் கொடுக்கல. அதனால் நான் வந்து தவாவில் தான் கிரில் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போது ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுருக்கேன். இப்போது கொஞ்சம் லைட்டாக ஆயில் போடுறேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. அதுக்கு பிறகு டர்ன் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போடலாம். அதே மாதிரி குக் பண்ணும்போது நீங்கள் தண்ணியோ எதுவும் போட வேண்டியதில்லை. நீங்கள் தண்ணியெலாம் போட்டிங்கன்னா அந்த மசாலா வந்து தனித்தனியாக போயிடும். அந்த ஒரு ரீசனுக்கோசமாக சொல்கிறேன், நீங்கள் தண்ணி இதில் போடாதீங்க. இப்போது இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ அழகாக இந்த பிளேட்டில் எடுத்து வச்சு நம்ம பிளேஸ் பண்ணலாம். கொஞ்சமாக சாட் மசாலா மேலே போடுறோம். சாட் மசாலா எதுக்கு நான் போடுறேன் கேட்டிங்கன்னா, மேலே ஃபினிஷிங்கில் குக் பண்ணுற டைமில் சாட் மசாலா போட வேண்டியதில்லை. நீங்கள் ஃபினிஷிங்கில் போட்டிங்கன்னா அந்த ப்ராப்பரான அந்த சட்பட்டா டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஒரு ரீசன் தான் நம்ம சாட் மசாலா இதில் போடுறோம். கொஞ்சம் கார்னிஷ் கொத்தமல்லி போடலாம்.
இந்த முர்க் கபாப் வந்து உங்களுக்கு இந்தியன் மேரினேஷன், அதாவது தந்தூர் மேரினேஷன் உங்களுக்கு பண்ணி வீட்டிலே இருக்கிற தவாலியை வந்து பண்றது உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். நீங்க வீட்டில் ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். செம்ம ஸ்பைசிங்க, நல்லா ஸ்பைசியா சூப்பரா வந்திருக்குங்க. நல்லா அருமையா இருக்கு. முக்கியமா வந்து அந்த சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர், தயிர் இதெல்லாம் போட்டதுனால அருமையா சூப்பரா வந்திருக்கு. நீங்க நினைப்பீங்க மழை காலத்துல வந்து ஒரு காரசாரமான ஃபுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி நினைப்பீங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. இதே மாதிரி அடுத்த சட்டப்பட்டுல ஒரு சூப்பரான ஒரு அருமையான டிஷ்ஷோட சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் தீனா. See you, bye bye, take care.